இந்த தேர்தலில் சசிகலா அம்மையார் தேர்தல் களத்தில் தன்னோட ஆதரவாளரை நிறுத்த போகிறாங்க. கூட்டணி பேச்சுவார்த்தை என்பது பேசிக்கிட்டதாகவும் சொல்கிறாங்க. பேசுறதுக்கு ஒன்று தாவேக்காவோட போக வாய்ப்பு இருக்குது, டிஎம்கே கூட போக வாய்ப்பு இல்லை. ஏன்னா அது அவங்களே சொல்கிற அது வேறு மாதிரி இருக்கும். என்னென்னா அவங்க ஏடிஎம்கே பின்புலத்தில் தான் இருக்குது. அது ஏடிஎம்கேட இன்னொரு கட்சி மாதிரி தான் அவங்க இப்போ ஆரம்பிச்சிருக்கிறது. அதே மாதிரி என்டிஏ கூட்டணியிலும் போக வாய்ப்பில்லை. அப்படி போனால் கூட அது இவங்களுக்கு மைனஸாக தான் அமையும். ஏன் அப்படின்னா அங்கே ஏடிஎம்கேயில் ஒரு தலைவராக சேர்த்துக்கிட்டு இவங்க உள்ளே போனாங்கன்னா அது வேற. பட் இவங்களும் போய் தனி கட்சி மாதிரி என்டிஏ கூட்டணியில் போனாங்கன்னா அது ஏடிஎம்கேயோட உரிமையில் இவங்க போகிறதுக்கு பின்னடைவாக இருக்கும். இன்னொன்று, எடப்பாடி பழனிசாமி அவர்களை மீண்டும் முதலமைச்சராக்கிட்டு இவங்க மறுபடியும் நிப்பாட்ட இருக்க மாட்டாங்க. மறுபடியும் இவங்களுக்கு மைனஸ் ஆயிரும். அப்போது எடப்பாடி பழனிசாமி அவர்களை வீழ்த்தினா தான் ஏடிஎம்கே வந்து இது பண்ண முடியும், சரிக்கு கொண்டு வர முடியும் அப்படிங்கிறது சசிகலா அம்மையாருக்கு தெரியும். அப்போ எடப்பாடி பழனிசாமி ஜெயிக்கணும்னு இவங்க நினைக்க மாட்டாங்க, என்டிஏ கூட்டணிக்கு போக மாட்டாங்க. அப்போ அப்படிங்கிற பட்சத்தில் ஒன்று இப்போ ஐயா ராமதாஸ் அவரோட அவங்கள போய் சந்திச்சிருக்காங்க. ஒன்று அப்படி ராமதாஸ் இவங்க தனியாக நின்று வாக்குகளை பிரிக்கிறதுக்கு பிளான் பண்ணலாம். ஏன்னா என்டிஏ தோற்கடிக்கணும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா அங்கே அவருக்கு எதிரியாக பார்க்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சி அன்புமணி ராமதாஸ் வந்து என்டிஏல இருக்கிறாரு. சசிகலா அம்மாவுக்கு துரோகம் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு எடப்பாடி பேசுகிறாங்களே, அவங்க நினைக்கிறாங்களே, அது அவர் வந்து என்டிஏ கூட்டணி முதலமைச்சர் வேட்பாளராக இருக்காரு. அப்போ ரெண்டு பேரும் தங்களுக்கு துரோகியாக நினைக்கக்கூடியவங்களை தோற்கடிக்கணும் அப்படின்னா என்டிஏக்கு எதிராக தான் அரசியல் பண்ணணும். அப்படி அவங்க ரெண்டு பேரும் தனியாக நின்னாங்கன்னா கண்டிப்பாக பெரிய பாதிப்பை ஏற்படுத்துவாங்க. ஏன்னா ஏடிஎம்கே ஓட்டு ஃபுல்லாக இங்கே பெரிய சசிகலா அம்மா பக்கம். ஏன்னா தமிழ்நாடு முழுக்க அவங்க கொடி ஏற்றிட்டாங்க. அந்த டிடிவி தினகரன் அவர்கிட்ட உள்ள ஆதரவை விட இவருக்கு ஆதரவுக்கு அதிகமாகிடுச்சு. தினந்தோறும் அவங்கள சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க நிர்வாகிகள்லாம். ஒன்றிய அளவில், ஒன்றிய கீழே வட்டாரம், அப்படி அந்த அளவில் ஃபுல்லாக கீழே உள்ள தொண்டர்லாம் அவங்க சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ தமிழ்நாடு முழுக்க சசிகலா அம்மாவுடைய ஆதரவாளர்கள் அதிகமாயிட்டாங்க. அரசியலில் முன்னாடி உள்ள அரசியல் ரிசல்ட் டேட்டாவை பார்த்தீங்கன்னா திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் வெற்றி தோல்விங்கிறது 2%, 1%, இதுக்குள்ளே தான் இருக்குது. 5% இதுக்குள்ளே தான் இருக்குது. இதில் ஒரு 5-6% அவங்க எடுத்துட்டா எப்படி டிடிவி தினகரன் ஒரு 6% வச்சு ஏடிஎம்கே தோக்கடிச்சாரோ அதே மாதிரி சசிகலா அம்மாவுக்கு குறைஞ்சபட்சம் 8% வாக்குகள் பிரிய வாய்ப்பு இருக்குது. அதிமுக வாக்குகளை பிரிப்பாங்க. 8% அவங்களுக்கு ஆதரவாக இருக்காங்க. இன்னும் போக போக அவங்க அந்த அதிமுகவில் அவங்களுக்கு நடந்த விஷயங்களை பேச எப்படியெல்லாம் நடத்தினாங்க அப்படின்னு அவங்க பேசும்போது, சிறையில் இருந்தது அதுக்கு எப்படியெல்லாம் நெகட்டிவாக அதிமுகவில் உள்ள தலைமை எடப்பாடி பழனிசாமி இப்படிலாம் பண்ணார்ந்து அன்றைக்கி ஒரு தடவை பேசும்போதே மக்கள் மத்தியில் ஒரு சிம்பத்தி ஏற்பட்டுச்சு. மேலும் இன்னும் தேர்தல் டைமில் பிரச்சாரத்தில் பேசும்போது சசிகலா அம்மா மேலே ஒரு சிம்பத்தி ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட சூழல் இருக்கும்போது அது டோட்டலாக அதிமுக வாக்கு பிரியும். அப்போது என்டிஏ கூட்டணியில் மிகப்பெரிய அடியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சக்தியாக சசிகலா அம்மா உருவாகுங்க. அதே மாதிரி ராமதாஸ் ஐயா உருவாவார். தனியாக நிற்கும் போது இப்படி ஒரு பாதிப்பு ஏற்படும். டிடிவி தினகரன் எப்படி பாதிப்பை ஏற்படுத்தினாரோ அதை விட அதிகமாகவே சசிகலா அம்மா பாதிப்பை ஏற்படுத்துவாங்க. சரி, அப்படி இருக்கும்போது வேறு என்ன அப்படின்னா, இன்னொரு ஆப்ஷன் வந்து ஒரு வேளை டிவிக்கே சசிகலா அம்மா ராமதாஸ் ஐயா இப்படி ஒரு கூட்டணி அமைச்சிட்டான்னு வச்சுங்களேன். இதில் என்ன கேள்வி எழலாம்? ஒரு ஊழலுக்கு எதிராக விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்துட்டு சசிகலா அம்மாவை சேர்த்துட்டான்னு சொல்லலாம். இதில் சில விஷயத்த ரொம்ப மைண்டூட்டாக அரசியல் தெரிஞ்சவங்களுக்கு தான் தெரியும், மேலோட்டமாக பேசுகிறவங்களுக்கு புரியாது. சசிகலா அம்மா வந்து எம்எல்ஏவாக இருந்ததில்லை, அமைச்சராக இருந்ததில்லை, வார்டு கவுன்சிலாக இருந்ததில்லை, எந்த அரசாங்க பதவியிலும் ஆட்சி பதவியும் அவங்க வைத்ததில்லை. அப்படி வச்சிருந்தா தான் அவங்க மேலே ஊழல் குற்றச்சாட்டு சொல்ல முடியும். ஜெயலலிதா அம்மா தான் முதலமைச்சராக இருந்தாங்க, மற்ற அமைச்சர்கள்லாம் அமைச்சராக எம்எல்ஏக்கள் எல்லாமே இருந்திருக்காங்க. இவங்க எப்பவுமே அரசு பதவியில் இருந்து லஞ்சம் லாவணியம் ஊழல்னு இவங்க மேலே இவங்க எதுவும் பண்ணலை. கூட இருந்தாங்கன்னு சொல்லி இவங்க மேலே ஒரு கேஸை போட்டு தான் இது பண்ணியிருக்காங்க. அதை அன்றைக்கே கூட்டத்தில் பேசியிருக்காங்க. ஸோ அப்படி அதை பற்றி விளக்கம் அவங்க பேசும்போது அந்த குற்றச்சாட்டு கூட மறைஞ்சிடும். இன்னொன்று, எல்லா கட்சியிலையும் ரொம்ப யோக்கியமானவங்க இருக்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழும். இப்போ யாருமே இப்போ எடப்பாடி பழனிசாமி அவருடைய அதிமுக காரங்க வந்து சசிகலா அம்மா வந்து
இல்லை அவங்க ஊழல் குற்றச்சாட்டு பண்ணவங்கன்னு சொல்ல முடியுமா? இவங்களை சொன்னால் அவங்கள சொன்ன மாதிரி தானே, ஜெயலலிதா அம்மாவை சொன்ன மாதிரி தானே. என்டிஏ கூட்டணியில் யாருமே சொல்ல முடியாது. திமுகவை சொல்லுவாங்களா? திமுகவை சொன்னால் அப்போ அவங்க சொல்லுவாங்களா? செந்தில் பாலாஜி என்ன, பொன்முடி அவர் என்ன பண்ணுறாரு? இப்போ சமயத்தில் KN நேரு அவர் மீது வழக்கு ஏதோ இருக்காமே, அமலாக்கத்துறை ஏதோ ஒன்று ஒரு 800 கோடி சம்மந்தமாக ஒரு இதில் சிக்கியிருக்கான்னு சொல்கிறாங்களே. இப்படி இருக்குல்ல, இதெல்லாம் கணக்கு பண்ணி பார்க்கும்போது அதெல்லாம் ஒன்றுமே ஆகாது. அப்போது விஜய் அவர்களும் விஜய் கட்சிக்காரங்களும் அதை தெளிவாக உணரணும். சசிகலா அம்மா அரச பதவியில் இருந்து, ஆட்சியில் இருந்து, ஆட்சி அதிகாரத்தில் இருந்து, MLAவோ MPஓவோ அமைச்சராவோ இருந்து அவங்க ஊழல்லாம் பண்ணலை. ஜெயலலிதா அம்மா மேலே உள்ள கம்ப்ளைண்ட்டு இவங்க கூட இருந்ததுனால சேர்த்துருக்காங்க. ஸோ இந்த விளக்கத்தை தெளிவுபடுத்திட்டாலே அவங்க ஊழலுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை. இன்னொன்று அரசியல் சதி எல்லாமே இருக்குது. ஏன் சதி இருக்குன்னா, இவங்க நிறைய வழக்கில் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லி ரிலீஸ் ஆகிட்டாங்க. மற்ற 13 வழக்குகளுக்கு மேலே எல்லாம் விடுதலை ஆயிருக்காங்க திமுக போட்ட வழக்குலேருந்து. கடைசியில் இவங்க முதலமைச்சராக முயற்சி பண்ணும்போது அதை தடுக்கிறதுக்காக உடனே வழக்கை எடுத்து அதை தீர்ப்பு சொல்லி அவங்க உள்ள அனுப்பிட்டாங்க ஜெயிலுக்குள்ள. இது ஒரு அரசியல் சதி இருக்குங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். ஸோ இப்படிப்பட்டவங்களை போய் இதை புரியாமல் அதை ஒரு காரணமாக சொல்லி தாவக கூட்டணிக்கு வர்றதை கெடுக்க நினைப்பாங்க அரசியல் கட்சிகள். இதை தாவக தெளிவாக உணரணும். அப்படி அவங்கள சேர்க்கும்போது கூட அதுக்கான விளக்கத்தை விஜய் அவர்களோ அது செங்கோட்டையன் அவர்களோ ஒரு அறிக்கையை வெளியிடலாம். அவங்க பண்ணலை அது அப்படின்னு சொல்லிட்டு வெளியிட்டாங்கன்னா அந்த விமர்சனம் தவிர்க்கப்படும். ராமதாஸ் ஐயா என்ன சொல்லுவாங்க, அது ஜாதி கட்சி அப்படிம்பாங்க. அப்படிதான் எந்த கட்சியுமே இன்னைக்கு இல்லாமல் இல்லை. எல்லா கட்சியிலும் குற்றம் சாட்டு சொல்லலாம். எல்லாத்துக்குமே ஒரு சாதி பின்புலத்தோடு தான் இயங்குது. அப்போ அந்த சாதிக்காரங்க ஓட்டு வேணாமா? ஏதாவது ஒரு அரசியல் தலைவரை அறிவிக்க சொல்லுங்க பார்ப்போம். எனக்கு வன்னியர்கள் ஓட்டு வேண்டாம்னு சொல்லுங்க பார்ப்போம். முக்குளத்தோர் தேவர் ஓட்டு வேண்டாம்னு சொல்லுங்க பார்ப்போம். எல்லாமே அந்தந்த சமுதாயத்தோட வாக்கு வங்கியை பெறதுக்குத்தானே மறைமுகமாக ஒரு சாதி அரசியல் நடக்குது எல்லா கட்சியிலையும். அதானே உண்மை. அப்போ இவங்களுக்கு மட்டும் என்ன இப்படி சொல்றது? அப்போ பாட்டாளி மக்கள் கட்சியிலிருந்து அன்புமணி ராமதாஸ் போயிருக்காரு. அப்போ அவர் சாதி தலைவரா? அவர் தான் NDA கூட்டணியில் ADMK சேர்த்திருக்கா அப்படின்னு கேள்விலாம் எழும். அப்படி விமர்சனம்னு பண்ண ஆரம்பிச்சா எல்லா அரசியல் கட்சியின் மீதே விமர்சனம் பண்ணலாம். அப்படி எல்லாத்தையும் அது இருக்குது. யாருமே இங்கே யோக்கியமே கிடையாது. ஆனால் தேர்தல் அரசியல் வரப்போ வெற்றி முக்கியம். நான் சசிகலா அம்மா சொன்னாங்க ஒரு கேள்வி தந்தி டிவியில் கேட்குறப்போ, விஜய் அவர்கள் அரசியலுக்கு வர பற்றி என்ன சொல்றீங்கன்னு. யார் வேணாலும் அரசியலுக்கு வரலாம், மக்களை சந்திக்கலாம். ஆனால் வெற்றி வியூகம் ரொம்ப முக்கியம். ஜெயிக்கிறதுக்கான வியூகத்தை அமைக்கணும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. தேர்தலில் அதுதான் CM வேட்பாளர் விஜய் அப்படிங்கிறப்ப வெற்றி பெறதுக்கான வியூகத்தை அவர் தான் அமைக்கணும். இதுல போய் ஏன்னா TVKல சசிகலா அம்மாவோ ராமதாஸ் ஐயாவோ வரக்கூடாத அளவுக்கு வேலை பார்ப்பாங்க. சதி நடக்கும். இது சதி என்று புரிந்து கொண்டு அவங்கள கூட்டணியில் சேர்த்து போட்டியிடும் போது TVK பெரிய மாற்றத்தை ஆட்சிக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது என்ன அப்படின்னா, இந்த ஒரு தாக்கத்தை DMK கூட்டணியிலும் NDA கூட்டணியிலும் இந்த தாக்கத்தை யார் ஏற்படுத்துறான்னா சசிகலா அம்மாவுடைய வாக்கு தான். நீ சுற்றி என்ன ரூட்ல தனியா அந்த அம்மா நின்றாங்கன்னா 8% வாக்குகளை மினிமம் பிரிப்பாங்க. 8%க்கு மேலேயே பிரிப்பாங்க. ADMKயோட 8% வாக்கை சசிகலா அம்மா பிரிக்கிறப்போ TMK ஆட்சிக்கு வர வாய்ப்பு இருக்கு. TMK ஆட்சிக்கு வர வாய்ப்பு இருக்கு. அப்போ அந்த 8% வாக்குகளை பெறதுக்கு யாரு இங்கே வேக்க? இப்போ 30% வாக்கு TVK இருக்கு. இன்னும் ஒரு 10%, 12% இருந்தா ஆட்சிக்கு வந்துடும். அப்ப சசிகலா மாட்ட இருக்கிற 8%, ராமதாஸ் ஐயாட்ட இருக்கிற ஒரு 5%, 3%, 2% எல்லாம் சேர்த்து பாருங்களேன், 45 வந்துடும். அப்போ பயன்படுத்தக்கூடிய இடத்துல பயன்படுத்துறதுக்கு விஜய் அவர்களுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. இதையாவது பயன்படுத்தணும். இப்பவும் நான் தனியாக தான் நிற்பேன் அப்படின்னு சொல்லி நின்றா ரொம்ப ரிஸ்க் இருக்கு. TMK வலுவான கூட்டணியில் இருக்கு. சசிகலா அம்மா வாக்கை பிரிச்சாலுமே ADMK வாக்கு தான் பிரிப்பாங்களே தவிர திமுக வாக்கு பிரியாது. அப்ப திமுக ஆட்சிக்கு வந்துடும். அப்போ 2ஆம் கட்டத்தனமா போயிடும். ஊடுகாட்டில் நின்றுவார் விஜய். அப்போ கிடைக்கக்கூடிய அரசியல்ல வெற்றி வியூகத்துக்கான சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி அதை ஆட்சியில வெற்றி பெறதுக்கு என்ன தேவையோ அதை கொண்டு போறது அரசியல் ராஜதந்திர சாதுரியமே தவிர இந்த மாதிரி கூட்டணி வந்துவிடக் கூடாதுன்னு சொல்லி மற்ற எதிர்கட்சிகள் சொல்லுவாங்க. அதெல்லாம் பொருட்படுத்தாம நம்ம வெற்றிக்கு என்ன தேவையோ அப்படிங்கிறத அவர் யோசிச்சார்னா விஜய் இவங்க கூட்டணி அமைப்பார். எம்ஜிஆர் அமைக்காத கூட்டணியா? அண்ணா எப்படி CM ஆனாரு? அண்ணாவுக்கும் பசுமன் முத்துராமலிங்கத்தவருக்கு ஆகாது. முத்துராமலிங்கத்தவர் இறந்ததுக்கு அப்புறம் அவர் இருக்கிற வரைக்கும் திமுக ஆட்சிக்கு வர முடியல. ஏன்னா அவர் அவர் ஆன்மீகம் பேசுறவரு, திராவிடம் பேசக்கூடிய அரசியல். முத்துராமலிங்கத்தவர் இறந்த உடனே ஃபாரூக்லா கட்சி
மூக்கையாத்தவர் தமிழ்நாடு தலைவராகிறாரு. அப்போ மூக்கையாத்தவர்னா முக்குளத்தோர் ஆதரவு இருந்தால் தான் ஜெயிக்க முடியும். அப்போ மூக்கையாத்தவரை சேர்ப்போம் அப்படின்னு சொல்லி அண்ணா வந்து மூக்கையாத்தவரை சேர்த்துக்கிட்டாரு. அண்ணா சிஎம் ஆனார். அப்போ அவர் எதுக்கு சேர்த்தாரு? ஃபாரூக்லாங்கிற கட்சி தென் மாவட்டங்களில் முக்குளத்தோர் சமுதாயத்தோட ஆதரவு பெற்ற கட்சி. அவங்க ஆதரவு இருந்தால் தான் நம்மளால் வெற்றி பெற முடியும், சிஎம் ஆக முடியும் அப்படிங்கிற அண்ணாத்துறை உணர்ந்திருக்காருல. எம்ஜிஆர் உணர்ந்தார். எம்ஜிஆர் ஏன் மாயத்தேவரை நிப்பாட்டினாரு திண்டுக்கல் தொகுதியில்? அவர் தேவர் கம்யூனிட்டின்னு எதுக்கு மாயத்தேவர்னு அறிவிச்சு நிப்பாட்டினாங்க? ஏன்னா அங்கே தேவமாறு ஆதரவு இருந்தால் தான் சிஎம் ஆக முடியும், ஏன்னா மக்கள் அதிகமாக இருக்காங்க அப்படிங்கிறத எம்ஜிஆர் உணர்ந்தார். இப்போ அண்ணா வழியில் எம்ஜிஆர் வழியில் வர விஜய் உணரக்கூடாதா? அதுதானங்க அரசியல். இந்த அரசியல்லாம் நிறைய பேருக்கு தெரியாது. ஜெயிக்கிறதுக்கான சில சாதி ரீதியான மறைமுக அரசியல் உள்ள இருக்குது. அது தெரியாம தான் விஜயகாந்த் தோத்து போயிட்டாரு. ஏன் விஜயகாந்த் தோத்தாரு? அவர் என்ன கூட்டணி அமைச்சாரு? தென் மாவட்ட வாக்குகளை பெறறதுக்கு என்ன ராஜதந்திரம், என்ன சாதனை வச்சிருந்தாரு விஜயகாந்த்? எதுவுமே கிடையாது. பிளாட்டா போய் நின்றாரு தேர்தலில். அவங்க ரசிகர் ஓட்டு மட்டும் தான் விழுந்தது. ஒரு 12 வரைக்கும் வந்தார், 12% வரைக்கும். பட் இந்த மாதிரியான ஒரு அமைப்பு இருக்குல்ல, அவர் மக்கள் நல கூட்டணி ஒன்று அமைச்சார்ல, அதுல முக்குளத்தோர் தேவர் சமூக வாக்குகளை வாங்குறதுக்கு அவர் என்ன, அந்த கூட்டணியில யார் இருக்கா? அந்த கூட்டணி ரொம்ப தப்பான கூட்டணி. அந்த கூட்டணியில ஃபுல்லாவே ஒடுக்கப்பட்ட மக்களுடைய வாக்கு மட்டும்தான் இருக்கும். வன்னியர் வாக்கோ, கவுண்டர் வாக்கோ, தேவர் வாக்கோ, செட்டியார் வாக்கோ, முதலியார் வாக்கோ, உடையார் வாக்கோ இருக்காது. மேக்சிமம் எம்பிசி அந்த வாக்கே அங்க இருக்காது. அப்படி ஒரு கூட்டணியே தெரியாம அமைச்சார் விஜயகாந்த். அவர் தோல்விக்கு காரணம் அதுதான். இது இருக்கு. இந்த தேர்தலுக்கும் தேர்தல் வெற்றிக்கும் இடையில அதுக்கு முன்னாடி சமத்துவம், திராவிடம், சாதி இல்லை என்ன வேணாலும் பேசுவாங்க. ஆனா ஒவ்வொரு சாதி ஓட்டையும் பெறுவதற்கு அந்தந்த சாதி சமுதாய மக்களை சந்தோஷப்படுத்துற அளவுக்கு அரசியல் கூட்டணி இருந்தால் தான் வெற்றி பெற முடியும். அப்படி இப்போ ஒரு வாய்ப்பு இருக்கு. இதுலயும் கோட்டை விட்டுட்டா ரொம்ப கஷ்டம். அது வேற ஒரு மாதிரியான அரசியலா போகும். சசிகலா அம்மாவும் ராமதாஸ் அவர்களும் என்டிஏ கூட்டணியுடைய அதிமுக வாக்குகளை பிரிப்பாங்க. அதிமுக வாக்கு பிரிக்கும் போது டிஎம்கே வெற்றி பெற்றும், திமுக ஆட்சிக்கு வந்துடும். ஏன்னா அங்கே அவங்களே சரிஞ்சுக்கிறாங்களே, இங்கே போய் இது முந்திக்கிறோம். ஸோ இப்படிப்பட்ட சூழல் இருக்கும்போது இந்த 2026 தேர்தலில் சசிகலா அம்மா வாக்கு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு சக்தியாக அவங்களுடைய வாக்கு வங்கி இருக்கும், அவங்க பிரச்சாரம் இருக்கும். அது விஜய் அவர்கள் பயன்படுத்திக்கிட்டால் விஜய் அவர்களுக்கு நல்லது.